அண்மை செய்தி. சீமான் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து குறிப்பிட்ட சாதி பெயரை கூறி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த வழக்கை விசாரிக்க விசாரணை அதிகாரியாக பட்டாபிராம் உதவி காவல் ஆணையர் சுரேஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் எட்வர்ட். வணக்கம் எட்வர்ட், விவரங்கள். வணக்கம் சுபா. கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது சீமான் அத்தொகுதியில் போட்டியிட்ட அபிநயா என்பவரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அது பிரச்சாரத்தின் போது அக்கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் என்பவர் குறிப்பிட்ட சாதி பெயரை குறிப்பிட்டு முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து சர்ச்சையான வகையில் பாடல் ஒன்றை பாடியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அதே வார்த்தையை குறிப்பிட்டு புதுவெளியில் செய்தியாளர் சந்திப்பின் போது அந்த வார்த்தையை குறிப்பிட்டு பேசி பாடி முடிந்தால் என்னை கைது செய்யுங்கள் என பேசியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பட்டாபிராமை சேர்ந்த அஜீஷ் என்பவர் பட்டாரம் காவல் நிலையத்தில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க காலதாமதமானதை தொடர்ந்து மாநில SC/ST ஆணையத்தில் அவர் புகார் ஒன்றை அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் மாநில SC/ST ஆணையம் கடந்த 27ஆம் தேதி சீமான் மீது நடவடிக்கை எடுத்து அறிக்கையை செப்டம்பர் 2ஆம் தேதி தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அதன்படி பட்டாபிராம் காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஜெகநாதன் அவர் வழக்கு பதிவு செய்தார். SC/ST வழக்கானது சீமான் மீது 30ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று ஆணையத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று அதற்கு விசாரணை அதிகாரியாக காவல் உதவி ஆணையர் சுரேஷ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இது குறித்து அவர் விசாரணை செய்து அறிக்கையை தயார் செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மேற்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.